முன்னொரு காலத்தில் அழகான தோட்டம் ஒன்றில் துருதுருப்பான குட்டி முயல் ராமு தன் அன்பான அம்மாவுடன் வசித்து வந்தது. ராமு எதற்கெடுத்தாலும் அவசரப்படுபவன். அவன் ஒரு சின்ன விதையை நட்டுவிட்டு, இதோ இப்போதே பெரிய கேரட் வளர வேண்டுமே என்று சத்தம் போட்டான். ராமுவின் அவசரத்தை பார்த்த அம்மா முயல் சிரித்துக்கொண்டு அவனுக்கு ஒரு விசேஷமான புன்னகை மலர் விதையை கொடுத்தாள். ராமு, இது உனக்கு ஒரு புன்னகையை பரிசளிக்கும். ஆனால் அதற்கு நீ பொறுமையாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினாள். ராமு அதை பொருட்படுத்தாமல் விதையை நட்டுவிட்டு ஒவ்வொரு நிமிடமும் அது வளர்ந்து விட்டதா என்று மண்ணை தோண்டி பார்த்தான். எந்த வளர்ச்சியும் இல்லாததால் கோபத்தில் விதையை வெளியே எடுத்து வைத்துவிட்டு சோகமாக அமர்ந்தான். அவனது வருத்தத்தை பார்த்த அம்மா முயல், ஒரு கிளியின் முட்டையிலிருந்து குஞ்சு வெளிவரவும் ஒரு சின்ன விதை பெரிய மரமாக வளரவும் நேரம் எடுக்கும் ராமு, நல்ல விஷயங்களுக்கு நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று அன்பாக விளக்கினாள். அம்மாவின் வார்த்தைகளை கேட்ட ராமு தன் தவறை உணர்ந்து அந்த புன்னகை விதையை மீண்டும் நட்டு இனி அவசரப்படக்கூடாது என்று முடிவு செய்தான். அவன் தினமும் சரியான அளவு தண்ணீர் ஊற்றி அந்த செடியிடம் அன்பாக பேசினான். அவனது பொறுமையான கவனிப்பிற்கு பரிசாக ஒரு நாள் காலையில் விசேஷமான பிரகாசமான புன்னகை மலர் பூத்து குலுங்கியது. ராமுவின் மனமும் மகிழ்ச்சியில் பூத்தது. அப்போதுதான் பொறுமையின் உண்மையான ஆனந்தத்தையும் உழைப்பின் பலனையும் அவன் கற்றுக்கொண்டான்.